நம்ம சிஎஸ்ஆர்சியில் வந்து சின்ன பிள்ளையிலே என்ன பண்ணிடுவாங்க, தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அது ரொம்ப லேட்டாக தான் அந்த ஒரு மெத்தட் வந்துச்சு. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். பைபிளை அப்படி ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கணும். பைபிளில் எங்கேயாச்சும் யாருக்காச்சும் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து வசனம் இருக்கா? எதுவுமே இருக்காது. பைபிளில் அப்படி தெளிச்சாங்க அப்படி சொல்லி அந்த ஞானஸ்நானம் டெடிகேட் பண்ணுவாங்க. அது வந்து 8வது நாளில் போய் என்ன பண்ணுவாங்க, விருத்த சேதனம் பண்ணுவாங்க. விருத்த சேதனம் பண்ணுறது அது உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுக்கு அடையாளம். அது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. ஆபிரகாமோட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. ஈசாக்கு தான் முதலாக என்ன பண்ணாங்க, விருத்த சேதனம் பண்ணாங்க. ஸோ அது அப்படி விருத்த சேதனம் பண்ணிட்டா ஆண்டவரோட கூட இணைஞ்சிட்டோம், ஆண்டவரோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ அது பழைய ஏற்பாடு உடன்படிக்கை. அதை ஆண்டவர் வந்து நிறைவேற்றிட்டார். அவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் 8வது நாளில் போய் என்ன பண்ணாங்க, அவரையும் விருத்த சேதனம் பண்ணாங்க சர்ச்சில். அதுக்கப்புறம் அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஏன்னா நம்மளால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், நமக்காக மரித்து உயிர்த்து இப்போ பரலோகத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம செய்ய முடியாததை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். ஸோ அவரை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு வாழுகிற வாழ்க்கை, அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஸோ அவரும் வந்து எத்தனை வயசில் எடுத்தார்? இயேசு 30 வயசில் என்ன பண்ணுறாரு, போய் ஞானஸ்நானம் எடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஞானஸ்நானம் அப்படின்ற வார்த்தையிலே ஸ்நானம் அப்படின்னா என்னது, முழுகுகிறது. தண்ணி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர படுறது தான் வந்து என்னது, ஸ்நானம். ஸோ ஸ்நானம் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு, சின்ன பிள்ளைக்கு ஞானம் வராது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தெளிக்கிறோம். அது வந்து உண்மையான ஞானஸ்நானம். பைபிள் படி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நாம, இயேசு கிறிஸ்துவ போல வாழணும்னு நினைக்கிற நாம, அவர் செய்தபடியே நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அதுதான் வந்து இந்த ஞானஸ்நானம்.